செல்லா வந்து அவருக்கு தெரியாமலே படம் எடுத்துட்டாரு, ஹீரோயின் ஓரியன்டட் படம்னு. கிடையவே கிடையாது, தெரிஞ்சுதான் பண்றேன். தெரியாமலாம் எதுவுமே பண்ணல நான். ஜாரா கிட்ட இந்த படம் கமிட் பண்ணும்போது சொன்னேன், ஜாரா நீங்க தான் இந்த படத்தோட ஹீரோ, இந்த படம் உங்க மேலதான் இருக்கு. ஸோ தெரிஞ்சதான் ஒவ்வொரு படமும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜாரா, யூ ஆர் லவ்லி இன் த ஃபிலிம். லைக் ஐ செட், ஐ ப்ராமிஸ் யூ ஆர் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம், ரைட்? ஐம் வெரி ஹாப்பி. ஜாராவோட நடிக்கிற ஒவ்வொரு நாளும் வந்து இட் வாஸ் அ ப்ரீஸ் அண்ட் ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃபன் வித் ஹர். எனக்கு இந்த படம் கமிட் பண்ணும்போது பெண் குழந்தை இல்லை, அண்ட் அதுக்கப்புறம் மீரா பிறந்தாங்க. ஸோ இந்த படம் நடிக்கும்போது அந்த பாண்ட் வந்து எனக்குள்ள தானா வந்துருச்சுன்னு நான் சொல்லுவேன். ஜாராவோட நான் இருக்கிற பாண்டிங் வந்து ஃபியூச்சர்ல இப்படிதான் என் பொண்ணோட இருக்கணும்னு நான் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஜாரா அந்த மாதிரி ஒரு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காங்க இந்த படத்துல. ஸோ தேங்க்யூ ஜாரா ஸோ மச் ஃபார் டீச்சிங் மீ ஹவு டு பி அ டேட். ஐ டோல்ட் யூ, ரைட்? ஸோ இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் ஜேர்னி. அண்ட் ஆடியன்ஸ், இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப ஷார்ப், அண்ட் சினிமாவை வந்து ரொம்ப நேசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தப்பு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிருச்சு. அண்ட் அந்த ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா, அந்த ஆடியன்ஸை அவுட் ஸ்மார்ட் பண்ணோன்னா அது ஒரு பெரிய சேலஞ்ச் இன்னைக்கு. பட் கட்டா குஸ்தி ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபில்ம் இருந்தோம், ஆடியன்ஸ் அதை பயங்கரமாக கொண்டாடி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நான் இன்னைக்கு 18 வருஷம் ஜேர்னிக்கு அப்புறம் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம், வித்தியாசமான படங்கள் பண்ணியும் நான் ஜெயிச்சிருக்கேன்னா காரணமே ஆடியன்ஸ் தான். ஸோ ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை வந்து கைவிடலை.